வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை கூட்டிட்டு போயிட்டு அங்க சைன் எல்லாம் வாங்கிடுறாங்க. அப்ப கார்த்தி வெளியில வந்ததோட ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, இப்ப கூட சொல்றேன், என் மேல உள்ள கோவத்தினால நீ ரொம்ப பெரிய தப்பான முடிவு எடுக்கிற. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் இல்ல, என் அம்மா மேலேயும் தான் கோவத்தோட நான் இந்த ஊரை விட்டு போகலாம்னு இருக்கேன். கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, அந்த கம்பெனிக்கு போனா 5 வருஷம் வீட்டுக்கே வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சும் நீ போறது தப்பில்லையா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என் லைஃப எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். 5 வருஷம் உங்களை விட்டு நான் தனியா இருக்கேனே, எனக்கு அதுவே போதும். உன்னை வந்துட்டு என் தலையில கட்டி வச்சு எங்க அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எப்படியும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே நான் போயிருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்பாவை வந்து தாத்தா பாட்டியோட சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ கொடுத்த ஐடியாவால அப்பாவை தாத்தா பாட்டி கூட சேர்த்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் நிம்மதியா இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ரோஹிணி துர்காவை பத்தி எல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அது வந்து நான் யோசிச்சுக்கிறேன். என் அக்கா கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். நீ தேவையில்லாம நல்லவ மாதிரி நாடகம் போடாத. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இப்ப கூட சொல்றேன், என் மேல உள்ள கோவத்துல நீ ரொம்ப பெரிய தப்பான முடிவு எடுக்கிற. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ரேவதி ரொம்பவே வந்து கார்த்திய அப்படியே டாமினேட் பண்ணி பேசுறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, இது உன்னோட முடிவு. ஆனா ஒரு கம்பெனிக்கு நீ வேலை பார்க்க போறேன்னு சொல்றியல்ல, அது என்ன கம்பெனி என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரைட்ஸ் கிடையாது, கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லிடி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ சொன்ன மாதிரி விசா எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டேன். சரி, எப்ப வந்துட்டு நான் கிளம்பணும்? அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறேன். அந்த டாக்குமெண்ட்ல உள்ள அட்ரஸ்க்கு போயிட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை அட்டன் பண்ணு. இந்த இன்டர்வியூல நீ வந்துட்டு ஜெயிச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பா இங்க கிளம்புறது கன்ஃபார்ம் ஆயிரும். ரேவதி கேக்குறாங்க, என்னடி இப்படி சொல்ற? இன்டர்வியூ பத்தி எல்லாம் என்கிட்ட நீ சொல்லலையே, ஸ்ட்ரைட்டா அங்க ஒர்க்னு சொன்ன. அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல ரேவதி, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப நிறைய பேர் வேகன்சிஸ் வந்திருக்கிறதுனால இப்ப டேலண்ட்ஸை தான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. நீ எப்படி வந்துட்டு பேசுற அப்படிங்கறத வச்சுதான் அவங்க முடிவு பண்றாங்க. இது கேட்டதோட ரேவதியும், சரி ஓகேடி, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து டாக்குமெண்ட் அனுப்ப சொல்றாங்க. ஃப்ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை அனுப்புறாங்க. ரேவதி அதுல உள்ள அட்ரஸ பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஓ, இங்கதான் நம்ம இன்டர்வியூ போகணுமா, சரி பரவாயில்ல, நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அருணையும் ஆனந்தையும் காமிக்கிறாங்க. அப்ப அருண் சொல்றாரு, ஆனந்த், நம்மளோட ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு மறுபடியும் நிறைய எம்ப்ளாயிஸ நம்ம வந்து சேர்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஆமா அருண், அத பத்தி நான் பேசணும்னு சொன்னேன். இத பத்தி அம்மா கிட்ட கேட்போமா? உடனேயே அருணும், சரி அம்மா கிட்ட இத பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா அபிராமிக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமி போன் அட்டன் பண்ணி, சொல்லு அருண், கம்பெனி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அருண் சொல்றாரு, அம்மா கம்பெனி எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நாங்க இங்க ஆஸ்திரேலியாவில தான் இருக்கோம். எல்லாத்தையும் கரெக்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்மா. நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் சொதப்பல. அபிராமி சொல்றாங்க, டேய், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அருண் சொல்றாரு, இல்லம்மா, இருந்தாலும் கார்த்தி அளவுக்கு நாங்க இன்னும் பிக்கப் ஆகல இல்ல. அப்ப அபிராமி சொல்றாங்க, டேய் என்னடா இப்படி பேசுறீங்க? நீங்களும் என்னோட பிள்ளைங்க தான், நீங்களும் திறமையான ஆளுதான். உங்களை மாதிரி பிள்ளைங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கடா. நீங்க நல்லபடியா பிசினஸ பாத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்ப அருண் சொல்றாரு, சரிம்மா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். ஆஸ்திரேலியாவில் ஒரு 20 எம்ப்ளாயிஸ் புதுசா எடுக்கிறோம். ஸோ ஒரு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும்.
அந்த இன்டர்வியூவை கார்த்தி வந்துட்டு அட்டன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அபிராமி சொல்றாங்க, டேய் என்னடா சொல்ற, கார்த்தி இப்ப அத்தை வீட்டுல இல்ல இருக்கான். அருண் சொல்றாரு, அம்மா இந்த கம்பெனியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நல்ல டேலண்டான உள்ளவங்களை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். சும்மா தேவையில்லாதவங்களை எல்லாம் எடுக்க முடியாது. இதனால நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்லுங்கம்மா. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, சரி இத பத்தி நான் கார்த்திகிட்ட பேசி பாக்குறேன். இது கேட்டதோட அருணும், சரிம்மா பேசிட்டு எனக்கு உடனே போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஆனந்தி கேக்குறாரு, அம்மா என்ன சொன்னாங்க? அருண் சொல்றாரு, அம்மா வந்துட்டு கார்த்திகிட்ட பேசி அந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கேட்டதோட ஆனந்தம், சரி ஓகே, கார்த்தி தானே இன்டர்வியூ எடுக்க போறான், கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் சரியா பார்த்து செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட அருணும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு அந்த அட்ரஸ் கிடைக்க வருது, எந்த இடத்துக்கு இன்டர்வியூ போகணுமோ அந்த இடம். அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இந்த டிரைவரை நம்ம கூட்டிட்டு போக வேணாம். அவனை கூட்டிட்டு போனா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையை பண்ணி எனக்கு இந்த வேலை கிடைக்க விடாம பண்ணிடுவான். அதனால இவனை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு அந்த ரேவதி நினைக்கிறாங்க. அம்மா கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு. அப்பதான் ரேவதி வந்துட்டு வெளியில வந்ததோட சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி இங்க வா. ரேவதி போயிட்டு, சொல்லுங்கம்மா. அப்ப சாமுண்டேஸ்வரி ரேவதியோட கையை பிடிச்சு, இங்க பாரு, நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இன்னும் உனக்கு புரியல ரேவதி. உன் லைஃப் எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த ராஜாவையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ புரிஞ்சுக்காம ஏன் ரேவதி இப்படி பண்ற? மாப்பிள்ள கூட இப்பதான் சேர்ந்து வாழ போற. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அது என்னோட ஒப்பீனியன்மா. எனக்கு எப்ப மனசு மாறுதோ அப்பதான் வாழ முடியும். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் எல்லாத்தையுமே சரி கட்ட முடியாது. அம்மா இத பத்தி இப்போதைக்கு நீங்க பேச வேணாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நாளைக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும், நான் போயிட்டு பாத்துட்டு வரவா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி, நீ தான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணாமா உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க என்ன என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி ரேவதி, ஆனா ராஜா கூட போயிட்டு வாங்க. ரேவதி சொல்றாங்க, சரிம்மா உங்க இஷ்டப்படி ராஜா கூடவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து வெளியில வராங்க. அப்பதான் கார்த்திய பாக்குறாங்க. ஹலோ டிரைவர் இங்க வா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி இங்க வராரு. வந்துட்டு, என்ன ரேவதி, என்ன வேணும்? ரேவதி சொல்றாங்க, முக்கியமான இடத்துக்கு போகணும், கூட்டிட்டு போ. கார்த்தி கேக்குறாரு, எங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்ப வரப்போறியா இல்லையா? கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொன்ன இடத்துக்கு போறாரு. இங்க போறதோட பாதி தூரம் போறாங்க. அப்ப ரேவதி கார்த்திய காரை நிப்பாட்ட சொல்றாங்க. காரை நிப்பாட்டு. கார்த்தியும் காரை நிப்பாட்டுறாரு. கார்த்தி கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு தூரம் வர சொன்ன, இப்ப காரை நிப்பாட்ட சொல்ற, என்ன நடக்குது? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இதோட என்னை இறக்கி விட்டுட்டு எங்கேயாவது போய் இருந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு மறுபடி கால் பண்ணு, ஆனா வீட்டுக்கு மட்டும் போயிடாத. கார்த்தி கேக்குறாரு, இப்ப நீ எங்க போற சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போறேன், நீ தேவையில்லாம எல்லாம் பேசாத, வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி விட்டுறாத. இது மாதிரி என்ன பாதிலே இறக்கி விட்டாச்சு, நான் வேற எங்க போறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. இது கேட்டதோட கார்த்தியும் சரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக்கு அபிராமி போன் பண்றாங்க. போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி ஒரு பெரிய ஹெல்ப்புப்பா. கார்த்தி கேக்குறாரு, என்ன ஹெல்ப் மாமா, சொல்லுங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருடா. கார்த்தி கேக்குறாரு, அம்மா இங்க பாருங்க, என்ன ஹெல்ப்னாலும் என்னால முடிஞ்சாதாம்மா பண்ண முடியும், நான் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கோவப்படாதீங்கம்மா. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நம்ம ஆஸ்திரேலியாவுல ஒரு கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனிக்கு ஒரு 20 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு செலக்ட் பண்றாங்களாம். இன்னைக்கு காலையில ஒரு 10 மணி போல ஒரு இன்டர்வியூ நடக்க போகுது. சோ நான் சொல்ற அட்ரஸ்க்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச ஒரு 20 எம்ப்ளாயிஸ வந்து செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியானா கொஞ்சம் டேலண்டா உள்ளவங்க தான் தேவைப்படுது. கார்த்தி நீ இன்டர்வியூ எடுத்தாதான் சரியா எடுப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை. சொல்லு கார்த்தி. கார்த்தி சொல்றாரு, அம்மா நானே ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கனே. அபிராமி சொல்றாங்க, என்னப்பா, அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? இது கேட்டதோட கார்த்தியும், சரிம்மா நீங்க அட்ரஸ் அனுப்புங்க. உடனே அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்புறாங்க. அட்ரஸ் அனுப்புனதோட நம்ம கார்த்தி அந்த அட்ரஸ பார்த்துட்டு பக்கத்துலதான் இருக்கு போல அப்படின்னு கார்த்தி நேரா அபிராமி சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு
கோட் சூட் போட்டுக்கிறாங்க. அங்க உள்ள லேபர் ஒருத்தர் கார்த்தியை கூட்டிட்டு வந்து, சார் இது மாதிரி மேடம் நீங்க வருவேன்னு சொன்னாங்க, நீங்க போயிட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் கோட் சூட் போட்டுட்டு வராரு. கோட் சூட் போட்டுட்டு வந்துட்டு அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போறாரு. அதாவது கார்த்தியோட எம்டி பிளேஸ்க்கு போறாரு. அதே இடத்துக்கு தாங்க ரேவதியும் வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. அந்த இன்டர்வியூக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ரேவதிக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, என்னது இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. ரேவதி நேரா ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஃப்ரெண்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுடி என்னாச்சு போயிட்டியா? ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் போயிட்டேன்டி. இங்க என்னடி இவ்வளவு கிரௌடா இருக்கு, அந்த ஜாபுக்கு அவ்வளவு போட்டியா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமாண்டி நான் ஈஸியா வந்துட்டு உன்னை சேர்த்து விடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப புதுசா அந்த கம்பெனிய வேற யாரோ வாங்கியிருக்காங்களாம், ஏதோ அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு. அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துதான் உள்ளார விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம தாண்டி உன்னை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னேன், சாரிடி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி பரவாயில்ல, நான் இன்டர்வியூ அட்டன் பண்றேன். அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு, பெர்ஃபெக்டா அட்டன் பண்ணு, நீ நல்லபடியா அட்டன் பண்ணுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேட்டதோட ரேவதியும், சரிடி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க, பாவம் ரேவதி, அவளுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு போன் அடிச்சு சொன்னேன், கடைசியில இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ரேவதி பதட்டத்துல உட்கார்ந்துருக்க. பக்கத்துல உள்ளவரு நேரா ஒரு பொண்ணு நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி சாரி கட்டிக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு கேக்குறாங்க, இங்க பாருப்பா, இங்க வந்துட்டு இன்டர்வியூக்கு தானே வந்திருக்க, ஏதோ கோவில்ல கூழ் ஊத்த வந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ட்ரெஸ் கோட் எல்லாம் சொல்லலையே, இதான் போட்டு வரணும் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, பேசிக்கா இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றதுன்னே உனக்கு தெரியல, இதுல திமிரு பேச்சு வேறையா? பாரு, ஃபர்ஸ்ட் நீ தான் ரிஜெக்ட் ஆகி போக போற. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, யாரு ரிஜெக்ட் ஆகுறா அப்படிங்கிறத நானும் பாத்துறேன்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் இன்டர்வியூ போறாங்க. கார்த்தி உள்ளார உட்கார்ந்து இருக்காரு. அந்த பொண்ணு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. கார்த்தி பல கேள்விகள் கேட்கிறாரு. அந்த பொண்ணு சரியான பதில்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த பொண்ணை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காரு. இந்த பொண்ணு வெளியில வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, இந்த வேலை எனக்கு தான், 20 பேர்ல நீ ஒருத்திதான் ரிஜெக்ட் ஆக போற அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என்ன டாமினேட் பண்ணாத, கார்னர் பண்ணாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு சொல்றாங்க, நீ வந்துட்டு இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ண தேவையே இல்லை, அப்படியே நீ யூட்டர்ன் பண்ணி வீட்டுக்கு போயிரு. அதுக்கப்புறமா ரேவதியை கூப்பிடுறாங்க, ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி அங்க இருந்து உள்ளார போறாங்க. கார்த்தி ரேவதி அப்படிங்கிற பேரை பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. உள்ளார இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இது ரேவதியோட ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி உள்ளார வர்றதுக்கும் கார்த்தி நேரா ரேவதியை பாக்குறதுக்கும் கரெக்டா இருக்கு. கார்த்தி ரேவதியை பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா, நீ இங்க என்ன பண்ற? கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, ஆஹா, இவகிட்ட நம்ம யாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவா, இவகிட்ட நம்ம யாருன்னு சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு கார்த்திய நேரா ரேவதி கிட்ட, மேடம் என்ன பேசுறீங்க, இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கீங்க, வந்து உட்காருங்க. அப்ப ரேவதி குழப்பத்திலேயே போய் உட்கார்றாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருங்க மேடம், ஆஸ்திரேலியாவில ஒர்க் பண்றதுக்கு நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, இப்படிதான் நர்வஸா வருவீங்களா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, உங்களை மாதிரியே ஒருத்தரை எனக்கு தெரியும், அதனாலதான். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, தேவையில்லாம இங்க வந்து குழப்பத்தை உண்டாக்காத. இங்க பாரு, நீ இன்டர்வியூக்கு வந்திருக்கிற, கேக்குற கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லினா ஆஸ்திரேலியாவில 5 இயர்ஸ் உனக்கு ஒர்க் பண்றதுக்கு பிளேஸ் கிடைக்கும், சம்பளமும் நல்ல சம்பளம். அப்ப ரேவதி சொல்றாங்க, சார் நான் அதுக்காக தான் சார் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. கார்த்தி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ரேவதி நம்ம ராஜா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதி என்ன பண்றாங்கன்னா கார்த்தி கேக்குற பதில் எல்லாத்துக்குமே கரெக்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நினைக்கிறாரு, ரேவதி நம்ம நினைச்சதை விட நல்ல டேலண்டா தான் இருக்கா அப்படின்னு. சோ இவளோட இந்த சுதந்திரத்தை நம்ம தடை போடக்கூடாது, இவளோட திறமைய வெளிக்காட்டட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறமா கார்த்தி சொல்றாரு, யுவர் செலக்டட், நீங்க இன்னும் 1 வீக்ல ஆஸ்திரேலியா போற மாதிரி இருக்கும்,
இது கேட்டதோட ரேவதியும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட ரேவதி நேரா அந்த பொண்ணை பார்த்து, என்ன சொன்ன, நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னியல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது. இது கேட்டதோட அந்த பொண்ணு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வெளியில வந்ததோட குழப்பத்திலேயே இருக்காங்க. ஒருவேளை அது ராஜாவா தான் இருக்குமோ, சரி நம்ம ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி இன்டர்வியூ ரூம்ல இருந்துகிட்டே அட்டென்ட் பண்றாரு. சொல்லு ரேவதி. ரேவதி கேக்குறாங்க, ராஜா நீ இப்ப எங்க இருக்க? அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் இது மாதிரி நீ சொன்ன மாதிரியே அதே இடத்துலதான் நிக்கிறேன், நான் வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போனா அத்தை வந்து நீ எங்கன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது, கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால நான் வெளியிலேயே நிக்கிறேன் ரேவதி, நீ எப்ப வருவன்னு சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, 1 hour வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடி செகண்ட் இன்டர்வியூ நடக்குது. அதுலயும் ரேவதி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, பரவாயில்ல ரேவதிக்கு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதிக்கு ஒர்க் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா 20 பேர்ல ரேவதியும் ஒருத்தியா செலக்ட் ஆகுறாங்க. அப்புறமா கார்த்தி இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வராரு. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, ஹலோ சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேக்குறாரு, சொல்லுமா என்ன வேணும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியும், அதுக்குதான் கேட்டேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு நிறைய பேர் இருப்பாங்க ஒரே மாதிரி, அதுக்காக அவன் தான் நான் அப்படிங்கறத நீ முடிவு பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, என்னவா இருக்கும், ஒருவேளை இவன் தான் அவனா, என்னது அப்படின்னு ரேவதிக்கு ஒரே குழப்பம். இன்னொரு பக்கம் ரேவதி அங்கேருந்து வெளியில வந்துட்டு ராஜாவுக்கு போன் பண்ண கரெக்டா கார்த்தி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, ரேவதி கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? கார்த்தி சொல்றாரு, நீ சொன்ன மாதிரியே நான் அந்த இடத்துலதான் வெயிட் பண்ணேன், நான் எங்கேயும் போகல. ஏன் ரேவதி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, கேட்டேன். இது கேட்டதோட ராஜா நினைக்கிறாரு, ஆகா இவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, அதான் இப்படி திருவி திருவி கேக்குறாரு அப்படின்னு. சோ இந்த மாதிரி கார்த்தியோட கம்பெனிலேயே ரேவதி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ அடுத்து வேற ஏதாவது கதை பத்தின ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.